ஹாய் மக்களே, வெல்கம் டு உங்கள் அகாடமிஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து தமிழ் பண்பாட்டில் சமணம் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய தமிழ் சொசைட்டியில் ஜெயினிசம் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் காமிச்சிருக்கு, ஸோ எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் ஃபேக்ட்ஸாக கேட்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் வந்து எந்த மன்னர் சப்போர்ட் பண்ணார், எந்த மன்னர் மதம் மாறினார், யார் ஃபஸ்ட்டு வந்தாங்க, ஸோ இந்த சமண மதத்தை பற்றி இண்டிவிஜுவல் பர்சன்ஸாக கேட்கும்போதும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று குரூப் 2 மெயின்ஸ்லேயும் குரூப் 1 மெயின்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் குரூப் 1 மெயின்ஸில் தமிழ் சொசைட்டி அப்படின்றது செப்பரேட் டாப்பிக்காக இருக்கும். ஸோ தமிழ் சொசைட்டியில் உங்களுக்கு வந்து 2 முக்கியமான டாபிக்ஸ் தான், தமிழ் பண்பாட்டில் சமணம், தமிழ் பண்பாட்டில் பௌத்தம். அதாவது சமணம்னா ஜெயினிசம். ஸோ ஜெயினிசம் புத்திசம் 2 செப்பரேட் டாபிக்ஸாகவே இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு மெயின்ஸில் கேட்டால் கூட எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள், கூட நீங்கள் எழுத வேண்டாம், ஃபுல்லாக லிசன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நோட்டில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்லோவாக வச்சு கூட எழுதிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இதை நான் 2 பார்ட்டாக கொடுக்க போகிறேன். இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும். அண்ட் இன்னொரு பார்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சமச்சீர் புக் இருக்குது இல்லைங்களா, அதில் உங்களுக்கு சமணம் பற்றி இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் சொல்லாத எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸும் அதில் சொல்லிடுவேன். ஓகேங்களா, அது நாளைக்கு வரும். ஸோ இது வந்து பார்ட் 1. ஸோ தமிழ் பண்பாட்டில் சமணம். ஸோ தமிழ் பண்பாட்டில் சமணம் அப்படின்றதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஜெயினிசம் வந்து தமிழ் கல்ச்சர் உள்ள வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு ஜெயினிசம் எங்கே வந்துச்சு அப்படின்னு, எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயினிசம் அப்படின்றது நார்த் இந்தியாவில் இருந்த ஒரு முக்கியமான மதம். இந்த ஜெயினிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவில் கிமு 5, அதாவது BC 5th செஞ்சுரியில் உங்களுக்கு வந்து உருவாச்சு. ஸோ இந்த ஜெயினிசமில் வந்து மகாவீரர் அப்படின்றவர் தான் வந்து மிகப்பெரிய ஒரு கடவுளாக வந்து பார்க்கப்பட்டார். ஆனால் அந்த மகாவீரருக்கு முன்னாடியே 23 பேர் இந்த மதத்தை வந்து ப்ரொபாகேட் பண்ணதாக தெரிய வருது. ஆனால் மகாவீரர் வந்ததுக்கப்புறம் தான் இது ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ மகாவீரர் 24வது தீர்த்தங்கரர். அண்ட் இவங்களுடைய ஆதி தீர்த்தங்கரர் ஆர் ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரர் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபநாதர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து இருந்திருக்கு. ஸோ வட இந்தியாவில் இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெயினிசம்மை நிறையவே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அப்போ வட இந்தியாவில் ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தது வர்ணாசிரம முறை. வர்ணாசிரம முறை அப்படின்னா வந்து பிராமின்ஸ், சத்திரியர்கள், அப்புறமா வைஷ்யர்கள், சூத்திரர்கள், இந்த 4 சொசைட்டி லெவல் இருக்குது பார்த்திங்களா, அந்த 4 அடுக்கு தான் நம்ம வந்து வர்ணாசிரம முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த வர்ணாசிரம முறை வந்து ரொம்ப அங்கே ப்ராக்டிஸில் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உயர் ஜாதியினருக்கு மட்டும்தான் வந்து இந்த சலுகைகள்லாம் இருக்குது, வேறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ப்ளஸ் கடவுளை வழிபடுற முறையே பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தில் இருக்கும். ஸோ அதில் முக்கால்வாசி இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சமஸ்கிருதம் தெரியாது. ஸோ எப்படி அவங்க கடவுளை கும்பிடுவாங்க? ஸோ எதுலேயுமே ஈடுபடாமல் வாழ்வோமே பிறந்துட்டோமே வாழ்வோமேன்னு இருந்திருப்பாங்க. பட் சமணம் அவங்களுக்கு ஒரு புது வந்து எனர்ஜி கொடுக்குற மாதிரி, ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு வெயில் நேரத்தில் வந்து இளநீ கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துச்சு. அவங்களுக்கு புரியக்கூடிய சிம்பிள் மொழியில் சொல்லி கொடுத்தாங்க, பாலி மொழியில் சொன்னாங்க. கடவுளை வழிபடுறதுக்கு ஆபரணமோ செல்வமோ தேவையில்லை, மனசு இருந்தால் போதும்னு சொன்னாங்க. என்ன தொழில் பண்ணாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வார்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான கருத்துக்கள்னால வட இந்தியாவில் நிறையவே பிரபலமாச்சு. அதே டைமில் தான் சந்திரகுப்த மௌரியர் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெரி ஃபேமஸ் கிங் ஆஃப் மௌரியன் டைனாஸ்டி. ஸோ சந்திரகுப்த மௌரியருமே இந்த சமண மதத்தை தழுவ ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மன்னர், ஒரு மாபெரும் கிங் வந்து இதை ஆதரிக்கிறார் அப்படின்னா எவ்வளோ நல்ல மதமாக இருக்கும், மக்களுக்கு ஏகப்போக வரவேற்பு. ஸோ சமணம் பெரிய அளவில் தழைச்சி வளர ஆரம்பிக்குது. இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து பார்த்திங்கன்னா பத்ரபாகு அப்படின்ற ஒரு குருவுக்கு கீழே தான் வந்து அவர் அந்த இதை வந்து தழுவியிருப்பார். ஸோ சந்திரகுப்த மௌரியர், இந்த பத்ரபாகு, இவங்க எல்லாருமே அங்கே வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, அதுதான் நமக்கு முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த சந்திரகுப்த மௌரியரும் பத்ரபாகுவுடைய 1200 மாணவர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, வட இந்தியாவிலேருந்து, அதாவது இப்போ ப்ரெசன்ட் டே பெங்கால், அப்புறமா பீகார், ஒரிசா அந்த பகுதிகள், அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கர்நாடகாவில் ஸ்ரவணபேலகோலாவில் வராங்க. இப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்ரவணபேலகோலாவில் உங்களுக்கு வந்து மிகப்பெரும் திருவிழாக்கள்லாம் நடக்கும். சமண திருவிழாவில் பெரிய திருவிழா கர்நாடகாவில் ஸ்ரவணபேலகோலா நடக்கும். மிகப்பெரிய சிலையும் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? சமண சிலை மிக பெருசும் அங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்ரவணபேலகோலா வராங்க. வந்து நம்ம சந்திரகுப்த மௌரியரும் பத்ரபாகுவும் பார்த்திங்க அப்படின்னா வடக்கிருந்து உயிரை விட்டுடுறாங்க. ஆனால் பத்ரபாகுவுடைய 1200 மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் சமயத்தை அங்கேருந்து பரப்ப ஆரம்பிக்கிறாங்க.
நீங்கள் மேப்பை இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ கர்நாடகா இங்கே இருக்கும், தமிழ்நாடு அப்படி கிராஸில் கீழே வரும். ஸோ கர்நாடகாவில் இருந்த அந்த 1200 மாணவர்களும், அதான் பத்ரபாகுவுடைய மாணவர்கள் எல்லாருமே நாலா பக்கமும் போனாங்க மதத்தை பரப்புறதுக்காக. ஸோ அதிலிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்த வழியும் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், கரூர் அந்த மாவட்டம். ஸோ ஆரம்ப கால இவங்களுடைய பிளேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கோயம்புத்தூர், கரூர் ஏரியாவில் தான் இருக்கும். பிகாஸ் அவங்க உள்ள என்ட்ரான வழி அப்படி. ஸோ அவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்க. இப்படி தான் வந்து சமணம் தமிழ்நாட்டிற்கு வந்துச்சு. எங்கேயோ பிறந்த சமணம் தமிழ்நாட்டுக்கு வருது, ஜெயினிசம். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் நமக்குன்னு சில கொள்கைகள் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி நம்ம வைணவ மதம், சைவ மதம் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி இங்கே சமணம் வரணும். கரெக்டாக? ஸோ அப்போ சமணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நடுவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, லைட்டாக. ஓகேங்களா? ஸோ இந்த சமண மதத்துக்கு நம்ம தமிழில் வேறு நிறைய பேர்களும் சொல்லுவோம். ஆறுகதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆறுகதம், அப்புறமா வந்து நிகண்டம்னு சொல்லுவோம். அப்புறம் அநேகன்வாதம் இதுவும் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் சமண மதத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய வேறு பெயர்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சமண மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஜெயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஜெயினிசம் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அந்த ஜெயின்ஸை வந்து தமிழில் நம்ம பிண்டியர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிண்டியர். ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் உள்ளே வந்தாச்சு. ஸோ இவங்களோட ஒர்க் என்னென்னா தமிழ்நாட்டில் வேகமாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ தமிழ்நாட்டில் இந்த பாண்டியர்கள் சைடு வந்து மதம் பரப்புறதுக்காக வந்த அந்த மாணவருடைய பேர் விஷாகர். இந்த விஷாகர் தான் பாண்டிய நாட்டுக்கு வராரு. பாண்டிய நாட்டில் நிறையா இந்த மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ஸோ அரவுண்ட் கிறிஸ்துவுக்கு முன் அல்லது கிறிஸ்துவுக்கு பின், அதாவது பிசி ஆர் ஏடி 2nd centuryயில் தமிழ்நாட்டில் சமண மதம் பரவிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சமண மதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த டைமில் ஏற்படுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் உதாரணமாக உங்களுக்கு 470 ADயில் உங்களுக்கு முக்கியமான பிவைக்கும் கூட பஜ்னானந்தி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா திராவிட சங்கத்தை ஃபஸ்ட்டு அமைச்சிருப்பார். அவர் ஒரு சமணர். ஓகேங்களா? ஹி வாஸ் எ ஜெயின். அதே மாதிரி சமண இதில் வந்து பெண் முனிவர்களும் இருந்தாங்க, கொஞ்சம் இருந்தாங்க. தோ அது கம்ப்ளீட்டாக ஆதரிக்கலைனாலுமே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. யட்சி அப்படின்றவங்க, கந்தியார் அப்படின்றவங்க, அப்புறம் ஆரியங்கனை. யட்சி, கந்தியார், ஆரியங்கனை, இவங்க 3 பேருமே பெண்பால் சமண முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஆரம்ப காலங்களில் மெதுவாக இன்ஃப்ளூயன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சங்கங்கள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சிம்ம சபை, அப்புறமா வந்து சேன சபை, இந்த மாதிரி குட்டி சங்கங்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. யார்? சமணர்கள். இந்த சங்கங்கள் மூலமாக இவங்க முழுக்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சமண மதத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ மன்னர்கள் ஆதரிச்சாங்களா இல்லையான்னு தெரியணும். கரெக்டாக? ஸோ மன்னர்கள் ஆதரிக்கிறாங்கன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பல மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இவங்க வரும்போது தமிழ்நாட்டின் இருண்ட காலம் என அழைக்கப்படக்கூடிய களப்பிரர் காலம், களப்பிரர்கள் நல்லாவே ஆதரித்தாங்க. களப்பிரர்கள் சமணர்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஸ்கூல் புக்ஸில் கூட இந்த ஃபேக்ட் இருந்திருக்கும். அவங்க காலத்தில் தான் வந்தாங்க. அவங்க காலத்தில் சப்போர்ட் பண்ணதுனால தான் இவங்க நல்லா செழித்து வளர்ந்தாங்க. களப்பிரர்கள் போனதுக்கப்புறமா சோழர்களும் பல்லவர்களும் ஆட்சிக்கு வராங்க. ஸோ சோழர்களும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் சமணத்தை எதிர்க்கலை. பல்லவர்களும் ஆதரிக்கிறாங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் வந்து காமிக்கலை. பல்லவர்கள் பார்த்திங்கன்னா ஆரம்ப கால பல்லவர்கள் எல்லாமே சமண மதத்துக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாண்டியர்களுமே நின்ற சீர் நெடுமாறன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே வந்து சமணத்தை ஆதரிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தான் போகுது, நல்லாவே போகுது, பாசிட்டிவாகவே போகுது சமணத்துக்கு. சமணம் தமிழ்நாட்டில் நல்லா வேறு ஊன்றி நல்லா வளர ஆரம்பிக்குது. ஸோ சமணத்தோட ஃபீச்சர்ஸ் என்ன, சமணம் ஏன் நல்லா வளர ஆரம்பிச்சது அப்படின்ற 2 ரீசனையும் ரெண்டுத்தையுமே பார்ப்போம். சமணத்தினுடைய ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன? சமண மதம் எப்படி இருக்கும்னா சின்ன உயிருக்கு கூட தீங்கு விளைவிச்சிடக்கூடாதுன்னு இருக்கும். அதாவது இப்போ நடந்து போகிற வழியில் நம்ம எறும்புகளோ ஏதேனும் ஒன்று நம்ம காலில் தெரியாதனமாக மிதித்து இறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மயில் பீலி இருக்குது இல்லைங்களா, மயில் தோக்கி அதை கையில் வச்சு விசிறி தரையை வந்து பெருக்கிட்டே அந்த பெருக்கின வழியில் தான் அவங்க நடந்து போவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சமணர்களில் 2 டைப் இருந்தாங்க, ஸ்வேதம்பரர்கள், திகம்பரர்கள். இதில் ஸ்வேதம்பரர்கள் வெள்ளை ஆடை அணிவாங்க, திகம்பரர்கள் ஆடையை துறந்தவர்கள். ஸோ தமிழ்நாட்டில் பிரபலமாக இருந்தவங்க திகம்பரர்கள். ஓகேங்களா? ஸ்வேதம்பராஸ் விட திகம்பராஸ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விசிறிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் அப்போல்லாம் வந்து கரண்ட்டு கிடையாது இல்லைங்களா. ஸோ வந்து சின்ன வந்து அகல் விளக்கு அந்த மாதிரி விளக்கு தான் வந்து ஏற்றுவாங்க. ஸோ அப்போ இவங்கெல்லாம் மலையில் தான் வாழ்வாங்க.
ஸோ இரவு வந்து சாப்பிட லேட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து விளக்கு பொருத்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். விளக்கு பொருத்தினா சின்ன சின்ன விட்டல் பூச்சிலாம் விளக்கில் வந்து விழுந்து இறந்துருமேன்னு சொல்லிட்டு விளக்கேற்றும் முன்பே சாப்பிட்ருவாங்களாம். சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்களாம், விளக்கே ஏற்ற மாட்டாங்களாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூச்சு விடுறது இல்லை பேசுகிறதுனால காற்றில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன உயிரினங்களுக்கெல்லாம் ஏதாவது பாதிப்பு வந்துடும்னு ஒரு துணியை வந்து இப்படி கட்டிப்பாங்களாம் சமணர்கள். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய ஒரு ஃபேக்டாக இருந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சல்லேகனம். சல்லேகனம் அப்படின்னா வடக்கிருந்து உயிர் துரத்தல். அதாவது ஏன் வடக்கு இருந்து உயிர் துறக்கிறாங்க மேம் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வடக்கு பக்கம் வந்து சமணர்களுக்கு புனிதம். ஏன் அப்படின்னா வடக்கு இருந்து தானே அவங்க தோன்றுறாங்க. சமணர்கள் நார்த்தில் இருந்து தான் பார்த்திங்கன்னா வந்து தோன்ற ஆரம்பித்தாங்க. இவங்க தான் தமிழ்நாட்டில் வடக்கிருந்து உயிர் துரத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சல்லேகனம் என அழைக்கப்படும் வடக்கிருந்து உயிர் துரத்தல் சந்திரகுப்த மௌரியர் பத்ரபாகுலாம் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கோப்பெருஞ்சோழன் பெசிராந்தையார் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வடக்கிருந்து உயிர் துறந்தவங்க தான். இது எல்லாமே அந்த சமணத்தின் அடிப்படையில் வந்தது தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மென்மையாக இருக்கணும், எந்த உயிர்களுக்குமே வந்து தீங்கு விளைவிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அந்த டைமில் எல்லா ஒடுக்குமுறையும் இருந்துச்சு. எப்படி வட இந்தியாவில் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் இருந்துச்சு. அப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இந்த உயர் ஜாதியினர் அவங்க தான் எல்லாத்தையும் இது பண்ணலாம், கோயிலுக்குள்ளே போகலாம், சாமி கும்பிடலாம், மற்றவங்கலாம் தாழ்ந்தவர்கள். அதே மாதிரி சாமியை வழிபடுற முறையாக இருக்கட்டும், அதாவது இப்போ வட இந்தியாவில் இருந்த அந்த வேதங்கள் இருக்குது பார்த்திங்களா, அதை சமஸ்கிருத மொழியில் அப்படியே தான் நம்ம தமிழ்நாட்டில் முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். முன்னாடினா வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் சரிங்களா, அங்கேருந்து அந்த வர்ணாசிரம முறை தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சது இல்லைங்களா. ஸோ வர்ணாசிரம முறை இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சமஸ்கிருத நூல்கள் எல்லாம் தான் வந்து இங்கே பயங்கரமாக வந்து போற்றிட்டுருப்பாங்க. தமிழில் எந்த நூல்களும் எந்த புராணங்களும் இருக்காது. நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிப்பீங்கள்ல, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எல்லாமே ஒரு 600 BC 700 BCக்கு தான் பக்தி நூல்கள் எல்லாமே வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி யாரும் எழுதியிருக்க மாட்டாங்க. தமிழ் நூல்கள் இருக்கும், ஆனால் பக்தி இலக்கியங்கள், அதாவது கடவுளை வழிபடக்கூடிய புராணங்கள், பக்தி இலக்கியங்கள் எல்லாம் 600க்கு அப்புறம் தான். ஏன் அப்படின்னா ஜெயினிசம் தான் ரீசன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் சான்ஸ்கிரிட். சபம் எல்லாமே சான்ஸ்கிரிட்டில் இருக்குது. மக்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ யாருமே மக்கள் எதுவுமே வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி, நீ அதை வாசிக்கக்கூடாது, நீ இந்த புக்கை வந்து ரீட் பண்ணக்கூடாது, பிராமணனா அல்லாதவன் மறையை தொடுவதா, அதாவது வேதத்தை தொடுவதா, எப்படி நீ தொடலாம், எப்படி நீ படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு. அப்போ மக்கள் யாருமே பெருசாக விருப்பம் காட்டலை இறைவனை வழிபடுறதில்ல. ஏன்னா இறைவனை வழிபடுறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக சுற்றி போகிற பாதை விரும்புவீங்களா? விரும்ப மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இறைவனை வழிபடுறதுன்றது ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், விரும்பலை. பட் சமண மதம் என்ன சொல்லுச்சுன்னா, நீ மற்ற உயிரை கொல்லலைன்னா நீ கொல்லாமல் இருக்கணும். மற்ற உயிர்களை கொல்லுதலை தவிர வேறு எந்த தொழில் நீ பண்ணாலுமே இறைவனுடைய அருள் உனக்கு பூரணமாக கிடைக்கும். நீ இறைவனை வழிபட தகுதி உடையவன். இறைவனுடைய படைப்பில் ஏற்றத்தாழ்வு எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒன்று தான். இந்த மாதிரியான புது புது கருத்துக்களை சொன்னாங்க. அதே மாதிரி சமண முனிவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ் படித்தாங்க. தமிழில் தான் அவங்களுடைய ரைட்டிங்ஸ் இருக்கும். தமிழில் தான் மக்களுக்கு ப்ரீச் பண்ணாங்க. மக்களுக்கு புரிஞ்சுது. தன் மொழியில் கடவுளை வழிபடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ மக்கள் மெதுவாக சமணத்தை அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மன்னர்களுடைய சப்போர்ட்டும் இருந்துச்சு. ஸோ அப்போ தலை தூக்கி இருந்த வேறு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ், வேதங்களை வச்சு வழிபடுற மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸில் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு சமணம் தமிழ்நாட்டில் பயங்கரமாக வளர ஆரம்பிச்சுது. சமணம் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மன்னர்கள் எல்லாம் சமண முனிவர்களுக்கு தனியாக இடம் கொடுத்து ஜெயினப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கொடையெல்லாம் வழங்கி இந்த மாதிரி ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. இப்படி இருந்த சமண மதம் வீழ்ச்சி அடைவதற்கு என்ன காரணம்? அதே மாதிரி பக்தி இயக்கம் இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு? இந்த மாதிரி அதே மாதிரி தமிழ் சமச்சீர் புக் ஃபேக்ட்ஸ் இது எல்லாமே பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸு நீங்கள் எழுதி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் வந்து படிக்கிறத நம்ம வந்து ஏதோ ஃபேக்ட்ஸ் மாதிரி படிக்காமல் நீங்கள் கதை மாதிரி படிங்க. இப்போ நம்ம வந்து படித்தது எப்படின்னா, உங்களுக்கு அங்கே எப்படி ஃபார்ம் ஆச்சு, எப்படி இங்கே வந்தாங்க, கர்நாடகா வந்ததுலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்தாங்க, ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஏன் அது உச்சம் பெற்றுச்சு, ஸோ யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு ஒன்றுமே நம்ம ரீசனோட ஒரு கிளை ஸ்டோரி மாதிரி பார்த்தோம். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது ஓரளவு நமக்கு வந்து ஃபேக்ட்ஸ் மறக்காமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எழுதுங்க மக்களே, எழுதாமல் இருக்காதீங்க. ஸோ டுமாரோ பார்ட் 2ல் மீதி எப்படி அது வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்றது அதெல்லாம் கேட்குறக்கே நமக்கு வந்து ரொம்ப இப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ டுமாரோ பார்க்கலாம். அண்ட் இன்றைக்குள்ள நோட்ஸ் மறக்காமல் எழுதிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் மக்களே. ஹாப்பி ஸ்டடி.